கும்பிட்டு வரனாங்க. ஒரு வருஷம் நீங்க என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க? நீங்க தான் கட்டி கொடுத்ததா? ஓம் நாங்கள் எங்கள் ஃபேமிலியா கட்டி பரம்பரையா கட்டி கொடுத்தா? பரம்பரையா கட்டி சரியா? வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா புங்குடுதீவு கண்ணகி அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கு வந்து புங்குடுதீவு கண்ணகி அம்மன் கோயில் தேர் திருவிழா. உண்மையிலே வந்து அவ்வளோ சிறப்பாக இருந்தது. அந்த தேர் இழுக்களுக்கு அவ்வளோத்துக்கு என்ன சொல்ல அந்த புத்துணர்ச்சி. அந்த உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கோயிலுக்கு போயிட்டு ஆனால் புங்குடுதீவு அம்மன் கோயில் மாதிரி வராது. ஏன்னு சொன்னால் முந்தைய 2005ஆம் ஆண்டுல இந்த ஒரு கோயில் பார்த்தீங்கன்னா சின்ன கோயிலாக இருந்தது. என்ன அதுக்கு பிறகு மாற்றம் 2009க்கு பிறகு அந்த டைமுக்கு பிறகு தான் மாற்றம் அப்படி ஒரு மாற்றம். இந்த ஊர் இந்த இங்கே புங்குடுதீவுலேருந்து போன மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவையெல்லாம் சேர்ந்து இந்த கோயிலை மிக மிக பிரம்மாண்டமாகவும் உலகம் அறிகிற வகையில் உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இலங்கையில் உள்ள எல்லாருக்குமே இந்த கோயில் இருக்காது. அப்படி ஒரு கோயில். ஒரு என்ன சொல்றது, இங்கே புங்குடுதீவுல இந்த கோயிலை உலகம் எல்லாருமே அறிகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரபலப்படுத்தி இருக்கணும். அதை மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு மகிமை. இங்கே வந்து சுற்றுலாத்தலம் இந்த கோயில் வந்ததுலேருந்து இந்த கோயிலை கட்ட தொடங்கினதுலேருந்து இந்த ஊரில் நிறைய மாற்றம். அப்படி பார்த்தா மிக சிறப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இருக்குது. உண்மையில நீங்கள்லாம் வந்து பாருங்க. என்ன சொல்றது, ஒரு சிங்களாக்கள் கூட வந்து போய் அப்படி ஒரு கோயிலாக மாறி இருக்குது. உண்மையிலேயே அவ்வளோத்துக்கு சந்தோஷமா இருக்குது. இன்றைய தேர்தலும் சிறப்பாக இருந்தது. பாருங்க என்ன நிறைய கதைக்க விரும்பல. வீடியோக்குள்ளே போவோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஆதரவில் தாங்க.
மதுசூதன குருத்தலையாளர்கள் சிவாதவ புனிதமான சந்தனம் அவருடைய திருமேனியிலே அங்கே அலங்கரிக்கப்படுகிற காட்சி கண்ணகா பரமேஸ்வரனுக்கு சங்கல்பம் செய்து இந்த வழிபாடுகள் எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அட்டலட்சுமியாக, அபய கட்டணியாக, அபயணியாக, செங்கமலினியாக, நித்தியோகினியாக, உலகவாதினியாக, நிஷ்கலங்க சஞ்சாரியாக, துக்கரட்சணியாக, தூயவாதினியாக, உலகிலே சுமங்கலியாக, நிச்சலட்சுமியாக, ஸ்ரீ வராகினியாக உங்கள் திருநகரத்தினுடைய
வெயில் நேரத்தில் வந்து பாருங்க இந்த நிலம் வந்து கூலிங்காக இருக்குது, தண்ணி எடுத்து வந்துக்கணும். என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க? ஆ? சொல்ல மாட்டீங்களா? யார் இந்த பூவை கீழே கொட்டுறது? யார் இந்த கொட்டுறது கீழே?
எங்களோட ஃபேமிலி கந்தையா ஃபேமிலியோட ஓகே கந்தையா ஃபேமிலியோட பிள்ளையாட்டது நாங்கள் அம்மனுக்கு ஒப்படைச்சிருக்கிறோம். அது பிள்ளையார் வருஷம் பலம் வருவார் இந்த சித்திரத்தில். நீங்க தான் கட்டி கொடுத்ததா? ஓம் நாங்கள் எங்களோட ஃபேமிலியாக கட்டி பரம்பரையா கட்டி கொடுத்தா? பரம்பரையாக என்ன நோக்கம்? அம்மா அக்காண்டா இல்லை எங்களோட அம்மா அக்காண்டா. எல்லாருக்கும் பிடிக்குமே அம்மா நண்டா. அம்மா தான் எங்களுக்கு பெற்ற தாய்க்கு சமன். நாங்கள் இதுக்குள்ளேயே வளர்ந்துக்கிறோம், அம்மனோட வளர்ந்துருக்கிறோம். நாங்கள் பெற்ற தாய்க்கு சமன். வேலையெல்லாம் சொந்தமா? அண்ணா இருக்கு, இவர் தான் எங்களோட பெரிய பெரிய அண்ணா, அவர் தான் எங்களோட குடும்ப தலைவர். அண்ணா நீங்கள் எந்த நாட்டில் வசிக்கிறீங்க? சுவிட்சர்லாந்து. இப்ப நீங்கள் என்ன உங்க ஜெனரேஷன்ல வாரீங்க, ஓகே. உங்களோட பிள்ளைகள் எல்லாம் என்ன நினைக்கிறோம்? எந்த பிள்ளை பழக்கி வச்சிருப்பாங்க. எங்களோட பிள்ளை வந்து நாங்கள் இவ்வளவுக்கு எங்களை விரும்புகிறோமோ புங்குடுதீங்க, அதே மாதிரி இந்த மகனும் விரும்புகிறோம். தொடர்ந்து வருவீனா? தொடர்ந்து வருவீங்க. இப்போ அவர் பள்ளிக்கூடம் அதனால வரல, ஸ்கூல் அதனால நன்றி அண்ணா. இந்த பக்தி சூழலை நாங்கள் குழப்பமான நீங்கள் இப்பொழுது சிறுவர்கள் சிலர் வந்திருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. ஆகவே ஒரு வேண்டிலே சில சிறுவர்கள் ஆலய சூழலுக்கு வந்திருக்கிறார்கள். தயவு செய்து இந்த அவசரமாக தரவேண்டிய அறிவித்தார். இந்த ஆலய சூழலை கவனித்துக் கொள்ளுங்கள். சிறுவர்கள் நடமாட்ட இருப்பதாக தகவல்கள் வந்துவிட்டன. தயவு செய்து எல்லா அறிஞர்களும் உங்களுக்கு அருகில் இருக்கிறது புதியவரா என்பதை உடனே காத்துக் கொள்ளுவோம். ஆகவே நாங்கள் எங்களுடைய வழிபாட்டை நாங்கள் குழப்ப முடியாது, வழிபாட்டை இழக்க முடியாது. தயவு செய்து வேண்டுமென்றே தெரியும். சொல்லுங்க. எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? லண்டன்லேருந்து வந்திருக்கேன். யார் வந்த நீங்கள்? இப்போ நாட்டு என்ன இப்போ உலகத்தில் இருக்கிற பிரச்சனையால ஆக்கள் வரையெல்லாம் இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் அம்மனை தேடி வந்ததுக்கான காரணம் என்ன? அது அம்பாள் கொண்டாந்து சேப்பா. நம்பிக்கை தானே? என்ன நம்பிக்கை தான் வாழ்க்கை. இப்போ எத்தனை நாள் என்ன வந்து? நான் வந்து இப்போ 10 நாளுக்கு மேலே. எங்கே தங்கி நிற்கிறீங்க? நீங்கள் யாழ்ப்பாணம். நீங்கள் சேஃபாக இருக்குதா? என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ யாழ்ப்பாணம் என்ன மாதிரி இருக்குன்னு எப்படி என்ன நினைக்கிறீங்க? யாழ்ப்பாணம் பற்றி சொல்லுங்கள். யாழ்ப்பாணம் நல்லா இருக்கு. இப்போ வரலாம். என்ன மாதிரி மாற்றங்கள்? மாற்றங்கள் என்று சொன்னால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும். நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கோம். அவ்வளோதான். உங்களோட பிள்ளைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு வாரீங்களா? எல்லாரையும் கூட்டிகிட்டு வரனாங்க. ஒரு வருஷம் நீங்கள் வரணும். நான் 2-3 தரம். அவையில் என்ன சொல்லி இங்கே வந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது அவைகளுக்கு? எந்த பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் மோஸ்ட்லி அடுத்தது ஜென்ரேஷன் நீங்கள் வருவீனுமா? எதிர்பார்க்குறீங்களா? அதை எதிர்பார்க்கறது இல்லை, எதிர்பார்க்க வைக்கணும். அது நாங்கள் தான் அவங்கள ட்ரீட் பண்ணணும் எப்படின்னு சொல்லி. சில விஷயங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை நாங்கள் மாற்றி கொடுத்தா வருவாங்க. உங்களுடைய என்ன மாதிரி இருக்கு? நீங்கள் சின்னல இருந்ததுக்கு இப்போ இருக்கிறது என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குது? உங்களுடைய நாங்கள் இருக்கல இருந்தது டிஃப்ரெண்ட்டு. இப்போ நாங்கள் இருக்க நிறைய மக்கள் இங்கே இருந்தோம். நாங்கள் 40 வருஷத்துக்கு முதல் நான் சொல்கிறது. நாங்கள்லாம் அடிபட்டு இந்த கேணியில் குளிக்கிறது, சாமி தூக்குறதுக்கு அடிபடுறது. இப்போ கொஞ்சம் ஆக்கம் குறைவாக இருக்குது. இப்போ டெனி வருவாங்க. உங்கள் நண்பர்கள் எல்லாம் காண்றீங்களா? வந்தா நண்பர்கள் 2 பெருசாக இங்கே இல்லை. எல்லா நண்பர்களும் வெளியூர்லாம் இருக்கணும். இந்த கோயிலுக்கு வந்தால் தான் பார்க்குறது நண்பர்களை. சரி அண்ணா, நன்றி. அண்ணா பேர் என்ன? பேரை சொல்லுங்க. சுபாஷ். சரி அண்ணா, நன்றி அண்ணா. ஓகே, எத்தனாம் வட்டாரம்? 11ஆம் வட்டாரம். ஓகே அண்ணா.